இன்றைக்கு காலையில வந்த மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ். இலங்கையினுடைய முன்னாள் பொலிஸ்மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி. இந்த செய்திக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அவருடைய இல்லத்துல, மாலவேயில இருக்கிற அவருடைய இல்லத்துல, போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அந்த இல்லத்துல தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதுவும் அவருடைய துப்பாக்கியால தான் தன்னைத்தானே சுட்டுத்தான் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி தான் வெளியானது. இதுக்கு பிறகு இப்பொழுது விசாரணைகள் நடந்து வருகிறது. 2 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான், முல்லரியா வைத்தியசாலை அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவர் உயிரிழந்திருக்காரு. எனவே போலீசார் இறுதியாக வெளியிட்ட தகவல் அடிப்படையில் துப்பாக்கி சூட்டு காயங்களோட அவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்திருக்காரு. இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது, மரண பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது. எனவே முழுமையான விசாரணைகளின் பின்பு தகவல்கள் வெளியிடப்படும் என்ற மாதிரி அவங்களுடைய இறுதி அறிக்கையில், இறுதியான தகவல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சி.டி. விக்ரமரத்ன அவர்கள் இலங்கையினுடைய 35வது பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றியிருக்காரு. அதாவது 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் அவர் பொலிஸ்மா அதிபராக, 35வது இலங்கையினுடைய பொலிஸ்மா அதிபராக அவர் கடமையாற்றியிருக்காரு. விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம், கவலைக்குரிய விஷயம். கேட்கவே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரவை போலீசார் வெளியிட்டிருக்காங்க. அண்மை காலத்துல போதைப் பொருளால கைதானவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது கடந்த 8 மாத காலம்னு சொல்லப்படுது, 2,30,248 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இருக்கிற கவலைக்குரிய விஷயம் சொன்னா 8,459 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, போதைப் பொருள் பாவனை செய்து விற்பனை செய்தும் கூட. කියන්න ඕන ගැහැණු දරුවන් 161ක් අත්අඩංගුවට අරගෙන තිබෙනවා. අවුරුදු 21ට අඩු. සමහරක් වෙලාවට පාසල් යන වෙන්නත් පුළුවන්, නැත්නම් පාසල් නොයන වෙන්නත් පුළුවන්. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம், 161 சிறுமிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே 16, 17, 18, 19, 20, 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். இந்த வயசை உடையவர்கள் தான் இவ்வளவு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட சிறுவர்கள், சிறுமிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட தரவுகள், விசாரணைகளின் அடிப்படையில போலீசாருக்கு கிடைத்த தகவல்ல இவங்க ஏன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க, எப்படி இந்த பழக்கம் இவங்களுக்கு வந்தது என்ற தரவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா சிறுமிகள் மத்தியில பாடசாலையிலிருந்து விலகி அல்லது பரீட்சைகளில் ஏற்படுகின்ற தோல்விகளால கூட போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. வீடுகள்ல அம்மா அப்பா போதைப் பொருள் பாவனை செய்கிறாங்க என்ற அடிப்படையிலையும் கூட அவங்களும் இந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அம்மாவோ அப்பாவோ வெளிநாடுகளில் வேலை செய்யறாங்க, இங்கே வந்து அவங்க தனிமையில் இருக்காங்க, இல்லை சொந்தக்காரங்களோட இருக்காங்க, அம்மாவோட அப்பாவோட இருக்காங்க, அவங்களும் கூட இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. විශේෂයෙන්ම අපොස සාමාන්‍ය පෙළ විභාගයෙන් පස්සේ ළමුන් ඒකෙන් අසමත් වුණොත් විශාල වශයෙන් මේ මත්ද්‍රව්‍ය වලට පෙළඹීමක් දැක්ගත හැකි, සමාජයේ දැක් ගන්න පුළුවන්. විශාල වශයෙන්ම නාගරික ප්‍රදේශවල අනාරක්ෂිත පවුල්, ඒත් එක්කම දෙමව්පියන් මත්ද්‍රව්‍ය වලට හුරු වෙලා තිබීම, නැත්නම් දෙමව්පියන් විදේශගත වීම වැනි කාරණා හේතු කරගෙන நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க, அதன் காரணமாக கூட இவங்க போதைப் பொருளை பாவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான தரவுகளையும் போலீசார் வெளியிட்டிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம்னு சொன்னா, இந்த வயதுடைய சிறுவர்கள்ல 1206 சிறுவர்கள் ஹெரோயின் பாவிக்கிறாங்களாம். இதுல 26 சிறுமிகளும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்மையில கைதானவர்களுடைய எண்ணிக்கையை அல்லது அந்த தரவுகளை எடுத்து பார்க்கும்போது பெண்களும் இதுல கைதாகி இருக்காங்க. விற்பனை, போதைப்பொருள் பாவனை தொடர்பாக பெண்கள் கைது செய்யப்பட்ட பொழுது குழந்தைகளோட அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. கை குழந்தையோட கூட கைது செய்யப்பட்ட பெண்கள் சிறையில இருக்காங்கன்ற தரவுகளையும் போலீசார் வெளியிட்டிருக்காங்க. அதிகமானவங்க ஐஸ் போதைப் பொருள் தான் பாவிக்கிறாங்க. இதுலயும் பாரதூரமான போதைப் பொருளையும் அதிக ஆபத்தை தரக்கூடிய போதைப் பொருள் பாவிக்கிறவங்களும் இதுல உள்ளடங்குறாங்கன்னு சொல்லப்படுது. தகவல்களை பார்க்கும்போது இது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய தகவல் தான். இதோட இன்றைய நாள்ல மாக்கம்புர பேருந்து நிலையத்தில் இருக்கிற சாரதிகள், பேருந்து நடத்துனர்களுக்கான போதைப்பொருள் பரிசோதனை, அதாவது நடமாடும் பரிசோதனை நடந்திருக்கு. இந்த பரிசோதனையில 4 பேர், சாரதியோ அல்லது நடத்துனரோ, இந்த சேவையில பொது போக்குவரத்து சேவையில ஈடுபடுறவங்க 4 பேர் போதைப்பொருள் பாவனை செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு உள்ள ஒருவர் போதைப்பொருள் பாவனை செஞ்சா அவர் போதைப்பொருள் பாவனை செஞ்சதுக்கான பாசிட்டிவ் அந்த தகவல் வரும் 4 நாட்களுக்குள்ள. அதுக்கு மேலேனா அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 4 பேரும் 4 நாளைக்கு உள்ள பாவிச்சபடியே தான் இந்த தகவல்கள் வெளியாக இருக்கு. பாருங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துற மக்கள் இந்த அளவுக்கு நம்பி போறது, சாரதிகள் நம்பி போறது, நடத்துறவர்கள் நம்பி போறதுன்னு சொல்லி தெரியல. எங்க பரிசோதனை செஞ்சாலும்
அதுல 1-2 பேர் போதைப்பொருள் பாவனை செஞ்சு இந்த மாதிரி சிக்கிக் கொள்றாங்க கடந்த நாட்கள்ல. இலங்கையில வாகன இறக்குமதிக்கு பெரிய வரி இருக்கு. வாகனங்களுடைய விலை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. ஆனாலும் கூட முதல் 6 மாத காலம், அதாவது ஜூன் மாதம் இறுதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள இலங்கையில 66,344 கார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கார்கள், மற்ற வாகனம், பைக்கோ, வேனோ, மற்ற லொரியோ, ஆட்டோவோ இல்ல, கார் மட்டுமே 66,344 பதிவாக இருக்குன்னா பாருங்க. அவ்வளவு கார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 6 மாத காலத்துல இலங்கையில. நேற்றைக்கு முந்தைய நாள் நினைக்கிறேன், சமூக வலைத்தளங்கள்ல வாகன விளம்பரங்கள் செய்து விளம்பரங்களை பார்த்து வாகனங்களை வாங்கியவர்களை பின்தொடர்ந்து அவங்களை கடத்தி அந்த வாகனத்தை மீண்டும் கைப்பற்ற ஒரு கும்பல் தொடர்பான தகவல் கிடைத்து போலீசார் 2 பேரை கைது செஞ்சிருந்தாங்க. இந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். இந்த வாகனங்களை வித்துட்டு அந்த வாகன உரிமையாளர்களை தொடர்ந்து ஆயுத முனையில அந்த வாகனங்களை கடத்தி பார்ட்ஸா கலட்டி விற்கிறது. இந்த மாதிரி வேலைகள் கடந்த நாட்கள்ல பெரிய அளவாக நடந்திருக்கு. ஒரு கும்பல் சிக்கியிருக்காங்க. இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. கொழும்பினுடைய மாநகர சபை ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்டர்டெயின்மெண்ட், குறிப்பாக நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், ஒரு பொழுதுபோக்கு விடயங்கள் தொடர்பாக ஒரு டிக்கெட்டை வாங்குறோம், இந்த மாதிரியான விஷயம், இசை நிகழ்ச்சிக்கு போறோம் போகும். அதுல வந்து அதிகமான வரி இருக்கிறதால இந்த டிக்கெட்டுடைய விலைகள் அண்மை நாட்கள் அதிகமாக இருக்கு. இதனால நிகழ்ச்சிகளை அல்லது இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்ல மக்கள் கலந்து கொள்றதுல பெரிய அளவாக ஆர்வம் காட்டல என்ற தரவுகள் கடந்த நாட்களில் எடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த பொழுதுபோக்குக்காக விதிக்கப்படுகின்ற வரியில 5% கொழும்பு மாநகர சபை குறைச்சிருக்காங்க. இதனால வருகின்ற நாட்கள்ல இந்த பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக அறவிடப்படுகின்ற வரியில 5% குறைக்கிறதால குறைந்த செலவு டிக்கெட்டுகள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிதி வந்து வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பூர்த்தி செய்யப்பட போகுது. எனவே மக்களும் சந்தோஷமா இருக்கணும். அதிகமான வரி இருக்கிறதால டிக்கெட் யாரும் எடுக்கிறாங்கல்ல, நிகழ்ச்சி நடத்துனர்கள் அதிகமான நட்டத்தை சம்பாதிக்கிறாங்கன்ற காரணத்தால இந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க போல. 2-3 நாட்களா மரக்கறிகளுடைய விலைகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல பச்சை மிளகாய் மொத்த விற்பனை விலையே வந்து 1,200 ரூபாயை தாண்டி இருக்கிறது. சில்லறை விலை இப்பொழுது சந்தையில 1,500 ரூபாயா பச்சை மிளகாய். உங்களுடைய பிரதேசங்கள்ல என்னென்ன விலை அப்படின்றத பார்த்து கருத்துக்களை சொல்லுங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் பதட்டம் பெரிய உச்சகட்டத்தை அடைந்திருக்கு. கடந்த நாட்களை விட, அதாவது பிப்ரவரியில நடந்த அந்த பதட்டத்தை விட அதிகமான பதட்டம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல அமெரிக்கா ஈரானுடைய பாலங்கள், ஏர்போர்ட், அதாவது விமான நிலையங்கள், குறிப்பாக ரயில் நிலையங்கள், பொது கட்டிடங்கள், வைத்தியசாலைகள் என்று ஏராளமான இடங்களை தாக்கியிருக்காங்க. இதுக்கு பதிலாக பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரியான மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற அமெரிக்காவுடைய படைத்தளம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பதில் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இந்த தாக்குதல்கள் வரப்போற 3 நாட்களுக்கு அதிகமான தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்படும் என்ற தகவலையும் அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியாகவே இந்த ஒரு அக்கப்போர் நடந்து கொண்டு தான் இருக்கு. இதனால முற்றுமுழுதாக இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாயினுடைய போக்குவரத்து தடை பெற்றிருக்கிறது. எந்த விதமான கப்பல்களும் அதனால் போக முடியாத நிலை மீண்டும் ஏற்பட்டிருப்பது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் பொருளாதார சிக்கல்களை பல நாடுகளுக்கு ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. எண்ணெய் விலையில இந்த மாத கடைசியில் அல்லது அடுத்த நாள் வரப்போற நாட்கள்ல அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான சர்வதேச செய்தியாக இருக்கு. எனவே ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.